குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில தோல்வி வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹார்ட் ஒர்க் இல்லாதால, இல்லை லக் இல்லாதால, இல்லைன்னா நம்ம சிச்சுவேஷன் சரியில்லாதாலையா? இல்லை. நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம நம்ம யாரை நம்புறோமோ அந்த மனுஷங்க தான். நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒரு கம்பெனி கொலாப்ஸ் ஆகுது, ஒரு ஃபேமிலி உடைஞ்சு போகுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காமன் ரீசன் இருக்கும். என்ன தெரியுமா? ராங் பர்சன், ரைட் பிளேஸ். புரியுதுங்களா? தவறான மனிதர்கள் சரியான இடத்துல. ஒரு அப்பா தன்னுடைய பிஸ்னஸை ஒரு திறமையில்லாத ஒரு மகன்கிட்ட கொடுத்துருப்பாரு, பிஸ்னஸ் க்ளோஸ் ஆயிடும். ஒரு பாஸ் தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுப்பார். அந்த டீம் ஃபுல்லாக சஃபர் ஆகுது. அந்த பொசிஷனுக்கு அவன் ஒர்த் கிடையாது, ஃப்ரெண்டுன்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர. ஒரு மனுஷன் தவறான ஒருத்தரை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறான். அது அவன் வாழ்க்கையை திருப்பி புரட்டி போடுற அளவுக்கு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி விடுது. பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம யாரை நம்பணும், நம்ம யாருக்கு நம்ம பொறுப்பை கொடுக்கணும், அதை சரியா நம்ம தேர்வு பண்ணியிருக்கோமா நம்ம யோசிக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகுது? என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை அப்படி இந்த கொஸ்டின் கேட்காம இருக்கோமா? இந்த பொறுப்பை நான் யார்கிட்ட கொடுத்தேன்? இந்த டிசிஷன் யாரை நம்பி நான் எடுத்தேன்? இன்னும் நம்ம சொல்லப்போனால் உண்மை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுக்கிறோம். என்ன தெரியுமா? தவறான மனுஷங்களை சரியான இடத்துல வைக்கிறதால. அதனால தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வரியில திருவள்ளுவர் ஒரு வார்த்தையை, அதாவது வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லியிருக்கார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இவ்வளோ ஒரு அழகான திருக்குறளே. இது நம்ம வாழ்க்கையோட மொத்த தத்துவமே இருக்கு. இந்த உலகத்துல 2 வகையான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தவங்க எல்லா வேலையும் தானே செய்யணும்னு முயற்சி செய்யற மனுஷங்க. இன்னொருத்தவங்க சரியான மனுஷங்களை தேர்வு செஞ்சு சக்சஸ்ஃபுல் ஆகுறவங்க. வெற்றி யார்கிட்ட வரும்? சரியான பர்சனை சரியான இடத்துல சரியா ஒர்க் பண்ண வைக்கிறவங்களுக்கு தான், இல்லையா? இந்த குறளோட மீனிங் என்ன தெரியுமா? ஒரு ஒர்க்கை யார்கிட்ட கொடுக்கணுன்றது முதல்ல நம்ம சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? யோசிக்கணும். இந்த வேலை என்ன, இதுக்கு சரியான ஆள் இவர் தானா, இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இந்த மனுஷனால இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் அந்த பொறுப்பை நம்ம அவங்க கிட்ட கொடுக்கணும். இது நம்மளை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைக்கிறோம், கிடையாது. இது ஒரு லீடர்ஷிப்போட ரோல். இது ஒரு லைஃபோட ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்னு சொல்லணும்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் எங்க இருந்து வருது தெரியுமா? தவறான டிசிஷன்ல இல்லை, தவறான மனுஷங்களால தான். அது நம்ம அவங்கள நம்புறதால தான். சரியான மனுஷங்களை தேர்வு செஞ்சா அது ஒரு டிசிஷன் கிடையாது. அது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்குற என்ன சொல்ல, ஒரு ப்ரொடெக்ஷன் கூட சொல்லலாம். இப்போ நம்ம சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? எதுக்கும் ஒரு ஷார்ட்கட், எதுக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன், எதுக்கும் இவர் என்னோட ரிலேட்டிவ், இவர் என்னோட ஆள், இவர் என்னோடவர் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட். பேசிக் கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த வேலைக்கு, இந்த இடத்துக்கு, இந்த பொசிஷனுக்கு இந்த பர்சன் கரெக்டா, இந்த சிச்சுவேஷனுக்கு இவங்க சரியா? நீங்க சுத்தி பாருங்க. ஆஃபீஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்றவன் சைலண்டா இருப்பான், ஒண்ணுமே தெரியாதவன். ஆனா வாய் பேச்சு வச்சுட்டு லபோதிபோ நடிச்சு மேல போயிடுவான். வாயை மட்டும் வச்சு நல்ல பொசிஷன்ல போயிடுறான். ரிசல்ட், டீம் கொலாப்ஸ் ஆயிடுது, இல்லையா? டார்கெட்லாம் என்ன பண்ணுறோம்? சுத்தமாக மிஸ் ஆகிடுது. பிளேம் இன்னொருத்தவங்க மேலே கொடுத்துரும். இண்டஸ்ட்ரியில் பாருங்களேன், டேலண்ட் இருக்கிறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சுற்றி கனெக்ஷன் வச்சுருக்கிறவங்க சான்ஸ் வாங்கி அவங்க மேலே உயர்ந்தே போயிட்டு இருப்பாங்க. என்ன ஆகிடுது? குவாலிட்டி குறையுது, ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறையுது. ஃபேமிலியை பாருங்களேன், ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ஃபிட் இல்லாத ஒரு பர்சன்ட்டை கொடுக்குறோம். அவன் நம்ம ஆளு, இல்லை நம்ம சொந்தம், அப்படி ஏதோ நினச்சி கொடுக்குறோம். அந்த ஒரு டிசிஷன் தான் நம்முடைய குடும்பத்தையே என்ன பண்ணுது? கொலாப்ஸ் பண்ணுது, இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரிலேஷன்ஷிப்குள்ள கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நம்ம சீக்ரெட், நம்ம ட்ரஸ்ட், நம்ம ஃப்யூச்சர், நம்ம எல்லாத்தையும் தவறான மனுஷங்க கிட்ட போய் சொல்கிறோம், அவங்க கிட்ட கொடுக்குறோம். பிறகு என்ன சொல்கிறோம்? இவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி நான் எப்படி இவங்களை நம்பினேன், அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லையா? நடந்த பிறகு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் நம்மளை கெடுக்கவே இல்லை. நம்ம தான் தவறான மனுஷங்களை சரியான இடத்துல கொண்டு போய் வச்சு அந்த எல்லா பெயினையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு ராங் செலெக்ஷனால ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு ஃபேமிலி பிரேக்கப் ஆகும், ஒரு மனுஷனோட கான்ஃபிடென்ஸும் டெஸ்ட்ராய் பண்ணும். அதுவும் ஸ்லோவா, சைலண்டா.
பட் பெர்மனண்டா க்ளோஸ் ஆயிடும். இப்போ சொசைட்டியோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஸ்கில்ஸ் பார்க்கறது கிடையாது, கேரக்டர் பார்க்கறது கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா, இவங்க அதுக்கேற்ற கேப்பபிள் பர்சனாலாம் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி ஒன் திங், இவர் என்னோட ஆளு, இவர் என்னோட ரிலேட்டிவ், இவர் எங்க ஆளு, எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவர். இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். தவறான மனுஷங்களுக்கு கொடுக்குற ஒரு சான்ஸ் சரியான மனுஷனுடைய வாழ்க்கையே ஸ்டீல் பண்ணிடுது. இன்னைக்கு நம்ம சொசைட்டியை அழிக்கிறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. தவறான மனுஷங்களால கிடையாது, அவங்கள சரியான இடத்துல வைக்க தெரியாம நம்ம எடுக்கிற முடிவுகள் தான். ஒரு சின்ன கதை சொல்லுறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு ஒரு அம்மாவை வந்துட்டு ஒரு பையன் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் அந்த பேஷண்ட் இருக்காங்க. டாக்டர் வரணும், டிசிஷன் எடுக்கணும், ஏன்னா இது லைஃபா டெத்தான்ற ஒரு சுச்சுவேஷன். அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நினச்சா, சீனியர் டாக்டர் வந்து அவர் வெளியே போயிட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவான ஒரு சின்ன பையனை, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பையனை அன்னைக்கு நைட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஜூனியர் டாக்டர் கிட்ட டியூட்டியை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த ஜூனியர் டாக்டர் என்ன பண்றாரு, கன்ஃபியூஸ் ஆகி பேனிக் ஆகி என்ன பண்ணணும்னு தெரியாம தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த டிசிஷன் எடுக்க லேட் ஆனதால அந்த ஃபியூ மினிட்ஸ் டிலே ஒரு உயிரையே எடுத்துது. அந்த மகன் வெளியில பதட்டத்தோட இருக்கான். டோர் திறந்ததும், சாரி, we couldn't save her. இவ்வளோ சிம்பிள் வேர்டை டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். பட் அந்த சிங்கிள் வேர்டு அந்த பையனுடைய உலகத்தையே நிறுத்திடுச்சு. ஆனா உண்மையான கேள்வி என்ன தெரியுமா? அந்த அம்மாவோட உயிரை எடுத்தது யாரு? அந்த ஜூனியர் டாக்டரா, இல்லது சரியான மனுஷனை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருந்த அந்த டிசிஷனா? இதுதாங்க ரியாலிட்டி. ஒரு தவறான தேர்வு ஒரு வேலையை மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுடைய ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஃபெயில் ஆகுது, அது ஒருத்தருடைய வாழ்க்கையவே வந்து முடிச்சு. இது ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, தவறான டிரைவரால ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், தவறான லீடரால ஒரு கம்பெனி கொலாப்ஸ் ஆகலாம், தவறான நண்பரால ஒருத்தருடைய வாழ்க்கையே வந்து டிஸ்டர்ப் ஆகலாம், தவறான ரிலேஷன்ஷிப்பால நம்முடைய குடும்பங்களே வந்து பிரிவு ஏற்படலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே ரூட் காஸ் ஒண்ணுதான், ராங் பர்சன் ஆனா ரைட் பிளேஸ். ஒரு தவறான மனுஷனுக்கு கொடுக்குற பொறுப்பு என்னன்னா, ஒரு நிரபராதியோட வாழ்க்கையே எடுத்துருது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்க வாழ்க்கையை மட்டுமில்லை, இன்னொருத்தருடைய உயிரை கூட தீர்மானிக்கலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம சொல்லலாம், நம்ம சொசைட்டியில வந்து ஒரு டேஞ்சரஸான ட்ரூத் இருக்கு. யாரும் ஓப்பனா பேச மாட்டாங்க, ஆனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க, ஆனா யாரும் அது வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் சூழ்நிலையால இல்லை, தவறான மனுஷங்களை நம்புறதாலதான். நம்ம வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எல்லாரும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்போம்ல, நம்ம ஃபியூச்சரை தவறான ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம ட்ரஸ்ட்டை நம்ம ஒரு சரியான ஒரு பர்சன்ட்ட கொடுத்துருப்போம். நம்மளுடைய ட்ரீம்ஸை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லியிருப்போம், அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ பண்ண மாட்டாங்க. நம்முடைய பிளான் லீக் ஆகுது, நம்ம கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகுது, நம்முடைய டைரக்ஷன் இட் செல்ஃப் சேஞ்ச் ஆயிடுது இல்லையா? இன்னும் ரியாலிட்டி ஒன்று தெரியுமா? நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற எல்லாருமே அடுத்தவங்களாம் கிடையாது, நம்ம சிலரை நம்பி செலக்ட் பண்றோம் இல்லையா, அந்த ராங் ஃப்ரெண்டு தான் நம்மளை ஸ்லோவாக கீழே இழுத்துட்டே போகிறான், அது நமக்கே தெரியாது. ஒரு ராங் பார்ட்னர் நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படியே டவுட் ஆக்கி நம்மளுடைய ஃபியூச்சரையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவான். அப்படிதான் ஒரு ராங் லீடர் நம்முடைய திறமையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நமக்கு நம்மளை க்ரோத் ஆக விடாமல் அவன் உயர்ந்து போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த சிக்னல்ஸ் எல்லாம் தெரிஞ்சும் நம்ம இக்னோர் பண்ணாமல் இருக்குதான். ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறான், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றான், கமிட்மெண்ட் வந்து கீப் அப் பண்ண மாட்டேன்றான்னா, இதை தெரிஞ்சிருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம்? அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா இவன் மாறிடுவான், இவன் நம்மாள், இவன் அப்படி எப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு சிம்பிள் தான், தவறான மனுஷங்க ஒரு நாளும் கண்டிப்பா சரியான ஆளா மாற மாட்டாங்க. அவன் ரோல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அவனால வர டேமேஜ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சொசைட்டில இன்னொரு ப்ரெஷர் என்ன தெரியுமா? டேலண்ட்டை நம்ம மதிக்கிறதே கிடையாது. லாயல்ட்டின்னா நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். ஏன் மனுஷன் அப்படின்னு சொல்லி அன்ஃபிட்டான பர்சனை கூட நல்ல நல்ல பொசிஷன்ல நல்ல நல்ல பவர்ல போய் நம்ம உட்கார வச்சிடும். அதனால என்ன ஆகுது? திறமை உள்ளவங்களால சைலண்டா இருக்கிறாங்க, அவங்களால வெளியே வர முடியல. தவறான மனிதர்களை சிஸ்டமையே கண்ட்ரோல் பண்ணி அது என்ன சொல்ல, குவாலிட்டி, ட்ரஸ்ட், வேல்யூ எல்லாமே டவுன் ஆயிடுது. இதுதான் நம்ம சொசைட்டியோட ஒரு ஸ்லோ பாய்சனா இருக்கு. இன்னொரு டீப் ட்ரூத் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தோல்வி ஆகுறது அவன் திறமையால கிடையாது, அவன் கூட இருக்கிற அவன் நம்பின மனுஷங்களால. அதாவது அவனை சுத்தி இருக்கிறாங்களே அவங்களால. நீ யாரோட இருக்க, நீ யாரை நம்புற,
நீ யார்கிட்ட அவன் பொறுப்பை கொடுக்குற, அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு டைரக்ஷன். தவறான மனுஷங்க வாழ்க்கையில வச்சுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான். பட் அது வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அது எப்படி நம்ம சூஸ் பண்ணோன்றது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் மட்டும் இல்லை, நம்ம தேர்வு செஞ்ச மனிதர்களையும் மாத்தணும். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கே, இதுக்கு வந்துட்டு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் வந்து ஒரு 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 5-6 சொல்யூஷன் சொல்கிறேன். ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணுங்க. இந்த மனுஷன் கரெக்டாக இந்த ஒர்க்குக்கு கேப்பபிள் ஆனவனான்னு பாருங்கள். ரெண்டாவது, டேலண்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களோட கேரக்டரையும் பாருங்கள். டேலண்ட் ப்ளஸ் கேரக்டர், இதுதான் ஒரு ரைட் பர்சனோட இது. மூணாவது, எமோஷனை வச்சு தேர்வு பண்ணாதீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் என் ஃப்ரெண்டு, இவன் என் ரிலேட்டிவ், இவன் என்னோட ஆள், இது ஏதோ ஒன்று இந்த மாதிரி வச்சு சொல்லிட்டு அவனை நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சு சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபீலிங் தான் பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்கும். நாலாவது, ஒரு ஸ்மால் டெஸ்ட் கொடுங்க. இவனுக்கு இந்த ஒர்க் பண்றதுக்கு இவன் தகுதியானவனா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ண கத்துக்கோங்க. அவன் இதுக்கு ஓகேவா, இந்த சின்ன பொறுப்பை அவர் கரெக்டா பண்ணியிருக்காரான்றது, அதுக்கப்புறம் நீங்க பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. ரெட் ஃபிளாகை எப்பவுமே இக்னோர் பண்ண. ரெட் ஃபிளாக்னா என்னன்னு சொல்லி நம்ம மைண்டுக்குள்ள ஒரு சின்ன சிக்னல் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இவரு இதுக்கு சரியா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தோணும். அந்த சிக்னல்ஸை நம்ம வேல்யூ பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கை உடனே இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அலர்ட் ஆகிட்டே இருங்க. இது ரிப்பீட் ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் வச்சிருங்க. கடைசியா என்னன்னா, ராங் டிசிஷன் எடுத்தா கரெக்ட் பண்றதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது யாரா வேணா இருக்கட்டும். ஐயோ நம்ம சொன்னா இவங்க தப்பா நினைச்சுவாங்க, இவங்க நம்ம ரிலேட்டிவ், இவங்க ஹர்ட் ஆயிடும், இல்லை இவங்க உறவு விட்டு போயிடும், அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ராங்கான பர்சனா இருந்தா, ராங்கான டிசிஷனை எடுத்தா உடனே அக்செப்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணி போக கத்துக்கோங்க. ரைட் பர்சனை தேர்வு பண்றதுன்றது ஒரு ஸ்கில் இல்லை, அது வந்து ஒரு சர்வைவலோட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். நான் கடைசியாக ஒண்ணே சொல்றேன், என்னன்னா, நீங்க எடுக்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு டிசிஷனுமே வந்துட்டு ஒரு வாழ்க்கையோட டைரக்ஷனை தீர்மானிக்குது. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. உங்க வாழ்க்கை ஒரே ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். நமக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளும் எல்லா பெயினுக்கும் அந்த சிச்சுவேஷன் காரணமா இல்ல, நம்ம தவறான பர்சனால ஏற்பட்டதான்னு யோசிங்க. நீங்க நம்பினவங்க தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்களா? நீங்க உயர்த்தி வச்சவங்க தான் உங்களை கீழே தள்ளி இருக்காங்களா? நீங்க சான்ஸ் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையே அதாவது மெஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்களா? இதை நீங்க யோசிக்கோங்க. நம்மளை காயப்படுத்துறவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, நம்ம சரியா தேர்வு பண்ணாம சூஸ் பண்ண கேரக்டர்ஸ் தான். ஒரு தவறான தேர்வு ஒரு கனவை உடைச்சிடும். ஒரு மனுஷனுடைய என்ன சொல்றதுன்னா, அவனுடைய மனசோட உணர்வுகளை சிதைச்சிடும், ஒரு வாழ்க்கையவே மாத்திடும், அது ஒரு செகண்ட்ல. அதனால தான் சொல்றேன், 1000 வருடத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன அந்த திருக்குறளை நான் மறுபடியும் சொல்றேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இது வந்து ஒரு வரி கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை. இனிமே யாரையும் நம்பாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், யாரை நம்பணும்னு கவனமா யோசிங்க. நீங்க கொடுக்குற ஒரே ஒரு சான்ஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்தணும். ஒருவேளை மேபி அந்த சான்ஸ் உங்க வாழ்க்கையும் அழிக்கும். தவறான மனுஷங்களை சூஸ் பண்ணிட்டு வேதனைப்படுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்டே யோசிங்களேன், இது வேணுமா இது வேண்டாமான்னு யோசிங்க. புரியுதுங்களா? ஏன்னா தவறான மனுஷங்க நம்ம லைஃப்பை யார்கிட்ட கொடுத்துருக்கோன்றத ஒரு எக்ஸாம்பிள தான் காட்டுது. நீங்க இது உங்க வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியுதுன்னா, நீங்க கரெக்டான நேரத்துல கரெக்டான பர்சனை யோசிங்க. ஐயோ இவங்க என்ன நினைச்சிருவாங்க, அவங்க என்ன நினைச்சிருவாங்க யோசிக்காதீங்க. முதல்ல உங்க வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியன்றத நீங்க மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.